الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1440 ரபி உசானி மாதம் 29ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அலி இப்னு அப்துர் ரஹ்மான் அல் ஹுதைஃபி அவர்கள் குறுகிய கால இவ்வாழ்வை மறுமைக்காக பயன்படுத்திக் கொள்ளல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி அவனுக்கு அடிபணிந்து நடவுங்கள். அல்லாஹுக்கு அஞ்சி அடிபணிந்து நடப்பதுதான் உங்களுடைய மறுமை வாழ்வைக்கான ஒரு கட்டுச்சாதனமாக அமையும் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துடைய கால எல்லையை பற்றி சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் வாழக்கூடிய இந்த உலகம் எவ்வளவு நெடுதூரம் பயணிக்க போகின்றோம், அல்லது ஒரு குறுகிய காலத்தில் அதை முற்றுப்புள்ளி வைக்க போகின்றோமா என்பதை பற்றி நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து அதற்கென ஒரு வரையறையை வைத்திருக்கின்றான். அந்த உலகத்திலே எத்தனையோ அலங்காரங்கள், அந்த அலங்காரங்களின் மூலமாக நாம் ஏமாந்து நமது வாழ்வை வீணாக்கி விடாமல் இந்த உலகத்திலே நடைபெறக்கூடிய கால மாற்றத்தை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு காலத்துக்கு காலங்கள் புரண்டு வருவது, மாறி வருவது என்பது அதற்கென ஒரு பெருமானம் இருக்கின்றது, அதற்கென ஒரு காரணம் இருக்கின்றது. அவைகளை பற்றி சிந்தித்து இதனுடைய ரகசியம்தான் என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய கடமைப்பாட்டுடன் இருக்கின்றோம். எவனொரு மனிதன் உலகத்திலே சந்தோஷமான வாழ்வு, அலங்காரமான காட்சிகள் கொடுக்கப்பட்டு வாழக்கூடிய மனிதன் இந்த உலகத்தை நம்பி அவன் ஏமாந்து விடுவான் என்று சொன்னால் அவனை போன்ற நஷ்டவாளி யாரும் இருக்க முடியாது. அதே நேரத்திலே இந்த அலங்காரங்கள், அவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த செல்வ செழிப்புக்கள், சந்தோஷமான வாழ்வை நம்பி இதுதான் நிரந்தர வாழ்வு என்று அவன் அடிபணிந்து விடுவான் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவன் அழிந்தவனாக, நஷ்டவாளியாகத்தான் கருதப்படுவான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்துடைய கால எல்லை எவ்வாறு கணிக்கப்படும் என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்வு நாள் எவ்வாறு இருக்கின்றதோ அதே போன்று ஒரு குறுகிய காலமாகத்தான், குறுகிய எல்லையை கொண்டதாகத்தான் இந்த உலகம் இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்வு சில மணித்தியாலங்கள், அதற்கு பின்னால் சில நாட்கள், அதற்கு பின்னால் சில மாதங்கள், வருடங்கள், பல வருடங்கள் என்று சென்று அவனுடைய வாழ்வு முற்று பெறுவதை, முடிவு பெறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த மரணத்துக்கு பின்னால் அவனுடைய நிலைமை எவ்வாறு அமைய போகின்றது என்பதை பற்றி நாம் யாரும் அறிய மாட்டோம். எனவே நமக்கு பின்னால் வாழக்கூடிய மனிதர்களின் ஊடாக நமக்கு வாழ்வு கிடைக்குமா என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, படைக்கப்பட்ட இந்த படைப்பினங்களுடைய வாழ்வு நாள், அதனுடைய குறிக்கப்பட்ட எல்லை நாள் எவ்வாறு என்று சொன்னால், இந்த முழு சந்ததியினருடைய வாழ்வு நாளை ஒப்பிட்டு பார்க்கும் போது ஒரு நொடி பொழுதுதான் அவனுடைய உலக வாழ்வாக இருக்கும். ஆனால் உலகத்திலே கொடுக்கப்பட்ட சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள் என்பது ஒரு சிறியதொரு இன்பமாகத்தான் இருக்கின்றது. அத்துன்யா மதா, இந்த உலகம் என்பது சிறிய இன்பத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தரக்கூடியது. ஆனால் அவனுடைய வாழ்விலே, அவன் உயிர் வாழக்கூடிய நேரத்திலே அவன் விரும்பியவாறு அந்த நேரங்களை, காலங்களை சந்தோஷமாக கழித்து அதனுடைய மகிழ்ச்சி முற்று பெற்றுவிடும், முடிவுரை அடைந்துவிடும். அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை பற்றி உதாரணம் கூறும்போது கூறுகின்றான், இன்னமா ஹாதிஹில் ஹயாத்து துன்யா மதா, இந்த உலக வாழ்வு என்பது அழிந்து போகக்கூடிய சந்தோஷம், அழிந்து போகக்கூடிய மகிழ்ச்சியை கொண்டதாக இருக்கின்றது. வ இன்னல் ஆகிரத ஹிய தாருல் கரார், நிச்சயமாக மறுமை என்பதுதான் நிலையான இன்பத்தை, மகிழ்ச்சியை தரக்கூடிய வீடாக இருக்கின்றது என்று அல்லாஹ் நமக்கு அறிவுரை கூறுகின்றான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நபி அவர்களுக்கு கூறுகின்ற போது, மக்களுக்கு நீங்கள் இந்த உலகத்தை பற்றி உதாரணம் கூறுங்கள். இந்த உலகம் என்பது கமாஇன் அன்ஸல்நாஹு மினஸ் ஸமா, வானத்திலிருந்து இறக்கப்பட்ட தண்ணீரை போன்றதுதான் இந்த உலக வாழ்வு என்று கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான். அந்த தண்ணீரின் மூலமாக பூமியிலே அந்த தண்ணி ஊடறுத்து சென்று அதனுடைய ஈரழிப்பு தன்மையின் காரணமாக புட்பூண்டுகள் முளைத்து மனிதர்கள் அதன் மூலமாக பிரயோஜனம் அடைகின்றார்கள், கால்நடைகள் பயன்பெறுகின்றன. அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது சக்தியால், வல்லமையால், அவனது நிர்வாகத்தால் அந்த புட்பூண்டுகள் எல்லாம் சருகுகளாக காய்ந்து காற்றுக்கு பறக்கக்கூடிய, பறந்து செல்லக்கூடிய சருகுகளாக அடித்து செல்லக்கூடிய அற்பமான விடயமாக அல்லாஹ் மாற்றி இருக்கின்றான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்துக்கும் சக்தியுடையவன் என்பதை இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு உரித்து கொண்டே இருக்கின்றன. இதன் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான், உலகத்திலே நாம் பல வருடங்கள் மகிழ்ச்சியாக அவர்கள் விரும்பியபடி வாழ்வதற்கு இன்பத்தை கொடுத்தோம். ஆனால் அதற்கு பின்னால் அவர்களுக்கென வாக்களிக்கப்பட்ட அந்த நேரம் வருகின்ற போது அவர்களுடைய எல்லா விதமான இன்பகரமான வாழ்வும், சந்தோஷகரமான வாழ்வும் அவர்களுக்கு பயனற்றதாக ஆகிவிடும் என்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தை முடித்து மன்னரை வாழ்க்கைக்கு சென்றதற்கு பின்னால், அதற்கு பின்னால் அவனுக்கென ஒவ்வொரு அடியானுக்கும் கேள்வி கணக்கு கேட்கப்படும். ஒவ்வொரு மனிதனும் வானவர்களால் கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள் என்பதை பற்றி ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களில் உங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கின்றது, உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் கேட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே கூறிக்கொண்டிருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறான அந்த மண்ணறையிலே வாழக்கூடிய வாழ்வு எத்தனை வருடங்கள்! நாம் தற்போது 1440வது ஹிஜ்ரி வருடத்திலே இருக்கின்றோம். இதற்கு முன்னால் மரணித்தவர்கள் நாம் எங்கே என்று பார்ப்போம் என்றால், அவர்கள் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இவ்வளவு நீண்ட காலங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நாம் சிந்திப்போம் என்றால், அல்லாஹ் கூறுகின்றான், கஸாஅ, ஒரு மணித்தியாலத்தை போன்று இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இவ்வாறு மண்ணறையிலே வாழ்ந்து பல வருடங்களை கடந்து அல்லாஹ் கேள்வி கணக்குக்காக எழுப்பப்படுகின்ற போது அந்த மனிதர்கள் கஅல்லம் யல்பசு இல்லா ஸஅத்தன் மினன் நஹார், பகல் வேளையிலே ஒரு மணித்தியாலங்கள் தான் தரித்திருப்போம் போன்று அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பேசிக் கொள்வார்கள். அவ்வளவு குறுகிய ஒரு காலம்தான் இவ்வளவு நீண்ட காலமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், அதாவது திடகாத்திரமான அந்த ரசூல்மார்கள் எவ்வாறு பொறுமையாக இருந்தார்களோ அவ்வாறு நீங்கள் பொறுமையாக இருங்கள். தண்டனைகளை உங்களது சமுதாயத்துக்கு வழங்குவதற்கு நீங்கள் அவசரப்பட்டு விட வேண்டாம். கஅன்னஹும் யௌம யரௌன மா யுஅதூன், அவர்களுடைய வாழ்வுக்கு, செயல்களுக்கு, நடவடிக்கைகளுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நிலைகளை காணுகின்ற போது அவர்கள் கூறுவார்கள், பகல் வேளையிலே நாங்கள் ஒரு மணித்தியாலம் தான் இருந்திருப்போம் என்ற எண்ணத்தை உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் அந்த நேரத்திலே கெட்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி அழிவாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் அந்த நாளைய மறுமையிலே குற்றவாளிகள் எல்லாம் சத்தியமிட்டு கூறுவார்கள், அந்த நாளிலே நாங்கள் வாழ்ந்தது கொஞ்ச நேரம், மன்னரை வாழ்வு கொஞ்ச நேரம் என்றுதான் கூறுவார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகளையெல்லாம் நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால், உலக வாழ்வு என்பது ஒரு மட்டிடப்பட்டதாக இருக்கின்றது, மன்னரை வாழ்வு என்பது ஒரு மட்டிடப்பட்டதாக இருக்கின்றது. எனவே அந்த மறுமை ஏற்படுகின்ற போது, கேள்வி கணக்குக்காக எழுப்பப்படுகின்ற போது, அந்த நாளை பயந்து இந்த உலகத்துக்கு நாம் உலகத்திலே நன்மையான விடயங்களை செய்து பெருமதியான விடயங்களை நாம் கட்டுச்சாதங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மறுமை நாளுடைய நிலையை பற்றி அந்த நாளை உலகத்துடன் கணக்கிட்டு பார்ப்போம் என்றால், ஒரு தண்ணீர் துளியை போன்றுதான்
இந்த உலக வாழ்வு இருக்கின்றது. ஆனால் அந்த மறுமை வாழ்வு என்பது நீண்ட காலத்தை உடையதாக நிரந்தரமானதாக இருப்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருப்பதை பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த ஒரு சொட்டு போல இருக்கக்கூடிய துளி அளவு போல இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை நிரந்தர வாழ்வுக்காக, நிரந்தர சந்தோஷத்துக்காக இந்த வாழ்வை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கெல்லாம் உலகத்திலே வாழ்வை கொடுத்தோ அவர்கள் மறுமைக்காக சாலிஹான அமல்கள் செய்து வாழ்வை பயன்படுத்திக் கொள்கின்றார்களோ, அதே போன்று ஹராமான விடயங்கள் தடுக்கப்பட்டவைகளை தவிர்ந்து, மார்க்கத்திலே இல்லாத நூதன விடயங்களை தவிர்ந்து, மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல், வழிகேடுகளுக்கு கட்டுப்படாமல் யார் வாழ்வை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சுபசோபசனம் உண்டாகட்டும். அவர்களுடைய மறுமை வாழ்வு அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக, நல நன்மைகளை அடைந்தவர்களாக, மரணத்துக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்று சுவர்க்கத்திலே அவர்கள் வாழ்வார்கள். அதே நேரத்திலே அதற்கு மாற்றமாக வாழ்வை தனது மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு தொழுகைகளை வீணாக்கி கடமையான விடயங்களே பொடுபோக்காக இருந்து பெரும் பாவங்களை தொடராக செய்து வரக்கூடியவர்கள் நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு வயல் எனும் நரகம்தான் கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கின்றான். அந்த நரகத்தை பற்றி கூறுகின்ற போது தஆமுஹு அஸ்ஸக்கூம், அந்த நரகத்திலே கொடுக்கப்படக்கூடிய உணவு கள்ளி மரமாக இருக்கின்றது. அவர்கள் உண்ணக்கூடிய ஒவ்வொரு உணவு வகைகளும் அவர்களை மரணிக்க செய்யக்கூடிய, மறிக்க செய்யக்கூடிய மிகவும் கொடூரமான உணவுகளாகத்தான் இருக்கும். அவர்கள் குடிக்கக்கூடிய குடிபானங்கள் அந்த சீல்களை சேர்த்து தான் குடிபானங்களாக குடிப்பாட்டப்படும். அதே போன்று கடுமையாக சூடேற்றப்பட்ட அந்த கடுமையான சுடுநீர் தான் அவர்களுக்கு குடிபானமாக கொடுக்கப்பட்டும். எனவே உலகத்திலே வாழக்கூடிய மனிதா, நீ உனது ஓய்வு நேரத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள். உனது உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹுக்கு விருப்பமான முறையிலே பயன்படுத்திக் கொள். உனது ஓய்வு நேரத்தை அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையிலே பயன்படுத்திக் கொள். செல்வத்தை அடைந்த பணங்களை பெற்றுக்கொண்ட நீ அவைகளை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே நீ செலவு செய். உனது மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நீ அடிமையாகி விடாதே. வாலிபத்தை பெற்றுக்கொண்ட நீ அந்த வாலிபம் உனக்கு வழிகாட்டக்கூடிய வழியிலே நீ தடம் புரண்டு விடாமல் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு சிந்தித்துக்கொள். அல்லாஹுடைய அருள்களை எல்லாம் அடைந்து இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய மனிதனே, நீ அந்த இன்பத்துக்கு அடிமையாகி விடாமல் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்துக்கும் சக்தி உள்ளவன் என்பதை நீ அறிய மாட்டாயா? வானங்கள் பூமியில் எது நடப்பதானாலும் அவைகளை நிர்வகிப்பதற்கு, கட்டுப்படுத்துவதற்கு முழுமையான சக்தி உள்ளவன் அல்லாஹ்தான். எனவே இந்த வானங்கள் பூமிகளுக்கு மத்தியிலே அடந்தேர்ச்சியாக வாழக்கூடிய மனிதர்களுக்கு தண்டிப்பதற்கும் அல்லாஹ் சக்தி உள்ளவன் என்பதை நீ நினைத்து பார்க்க மாட்டாயா? உனக்கு மரணம் ஒன்று இருக்கின்றது, மரணத்துக்கு பின்னால் கேள்வி கணக்கு ஒன்று இருக்கின்றது. எனவே நீ உலக வாழ்வை நீ நினைத்து ஏமாற்றம் அடைந்து விடாதே. மறுமையிலே கேள்வி கணக்குக்கு நீ உன்னை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய மனிதனாக உன்னை நீ மாற்றிக்கொள். இவ்வாறு ஏமாந்தவனாக இருப்பாய் என்றால், எனக்கு இன்னும் வாழ்வு இருக்கின்றது, நான் இப்போது வாலிப பருவத்தை அடைந்திருக்கின்றேன், வயோதிபத்தை அடைவேன், இன்னும் எனக்கு சில வருடங்கள் இருக்கின்றன என்று ஏமாந்து விடாதே. உனக்கென எழுதப்பட்ட மரணம் திடீரென உன்னை எட்டிக்கொள்ளும். அந்த நேரத்திலே நான் உலகத்துக்கு மீண்டு வர வேண்டும், எனது செல்வங்களை அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமாக செலவு செய்ய வேண்டும், எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வை அல்லாஹுக்கு பொருத்தமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த மரண வேளையிலே ஒவ்வொரு மனிதனும் கவலைப்படுவான், ஏங்குவான். எனக்கென சில காலம் கொடுக்கப்பட மாட்டாதா என்று கவலைப்படுவான். ஆனால் யாருக்கும் அந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்பட மாட்டாது. உரிய நேரம் வந்துவிட்டால் அந்த நேரத்தை நாம் அடைந்து மரணத்தை தழுவி நமது மறுமை பயணத்தை தொடர்ந்து கொண்டேதான் இருக்க போகின்றோம் என்பதை நினைத்து உலகத்தை நீ நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள். நீ உலகத்திலே மறந்தவனாக பாவம் செய்து கொண்டு இருக்கின்றாயே, உடனடியாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீள்வாயாக. நீ விழித்திருந்த, அதாவது தூக்கத்திலே இருக்கக்கூடிய
மறந்த நிலையிலே உள்ள காலங்கள் போதும். நீ தூக்கத்திலிருந்து எழுந்து அல்லாஹ்வின் பக்கம் மீள்வாயாக, தௌபா செய்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீ கட்டுப்பட்டு நடப்பாயாக. உலகத்திலே பல நூற்றாண்டு காலமாக வாழ்ந்த மனிதர்கள், கோட்டைகளை கட்டி வாழ்ந்தவர்கள், உலகத்திலே எத்தனையோ மரங்களை நாட்டி இன்பம் அனுபவித்தவர்கள் எல்லாம் தற்போது எங்கே இருக்கின்றார்கள் என்பதை நீ சிந்தித்து பார்க்கவில்லையா? அவர்கள் கோட்டைகளே வாழ்ந்தார்கள், தற்போது மண்ணறைகளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது மண்ணறையிலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் கடனாளிகளாக, நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக, சன்மானங்களை எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் உலகத்திலே நன்மை செய்தவர்கள் ஹுமுல் ஃபாயிசூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். உலகத்திலே கெட்டவைகளை சம்பாதித்துக் கொண்டவர்கள் ஹுமுல் ஹாசிரூன், அவர்கள்தான் நஷ்டவாளிகள். எனவே மரணம் என்பது உனக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டாமா? மரணம் என்ற அந்த நீண்ட கால பயணத்துக்கு கட்டு சாதனங்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? எடுத்துக்கொள்ள வேண்டாமா? அதற்காக நீ என்னதான் முயற்சி செய்கின்றாய் என்று சிந்திப்பாய் மனிதா. அதே போன்று உலகத்திலே நமக்கு வழிகாட்டியாக, நேர் வழிகாட்டியாக இருக்கக்கூடியது குர்ஆனை தவிர வேறு ஏதும் ஒரு நேர் வழிகாட்டி இருக்குமா என்பதை சிந்தித்து பார்ப்பாயாக. உலகத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்மை கடந்து செல்கின்றன. கடந்து சென்ற ஒவ்வொரு நொடியும் திரும்பி வரமாட்டாது. எனவே இந்த விடயங்கள் எல்லாம் உனக்கு படிப்பினையாக இருக்கட்டும். எனவே ஒவ்வொரு நாளையும் கடத்துகின்ற போது, ஒவ்வொரு மணித்தியாலங்கள் கடந்து செல்கின்ற போது, நான் எனது முடிவு நாளுக்கு நான் அண்மித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு குறிக்கப்பட்ட காலத்திலே ஒவ்வொரு மணித்தியாலங்கள், ஒவ்வொரு நாட்கள், ஒவ்வொரு வாரங்கள், ஒவ்வொரு மாதங்கள், ஒவ்வொரு வருடங்கள் கடந்து கொண்டே போகின்றது. வாழ்வு குறைந்து கொண்டே இருக்கின்றது. எப்போது வாழ்வை முடிக்கப் போகின்றேன் என்பது யாருக்கும் தெரியாது. எனவே இந்த வாழ்வை முறையாக, நன்மை ஏடுகளை கட்டிச்சாதனமாக எடுத்துக்கொண்டதா முறையாக நீ பயன்படுத்திக் கொள்வாயாக. மரணத்துக்கு பின்னால் அவன் செய்த நல்ல விடயங்கள் மாத்திரம்தான் அவனுக்கு துணையாக, உதவியாக இருக்க போகின்றது. உலகத்திலே அவனால் மேற்கொள்ளப்பட்ட எல்லா விதமான நல்ல விடயங்களுக்குமான கூலியை சும்மா யுஜ்ஸாஹுல் ஜஸாஅல் ஔஃபா, அல்லாஹ்விடத்திலே நிரப்பமான கூலியாக அந்த மனிதன் பெற்றுக்கொள்வான். எனவே இறுதி முடிவு அல்லாஹ்விடத்திலே மீள இருக்கின்றாய் என்பதை சிந்தித்து பார்த்து நிரந்தர வாழ்வுக்காக, மறுமை வாழ்வுக்காக நல்லமல்கள் செய்வாயாக. அந்த மறுமை வாழ்வில் இருக்கக்கூடிய இன்பங்கள், சந்தோஷங்களுக்கு முடிவே கிடையாது. அங்கே எந்த விதமான குறைவும் ஏற்பட போவதில்லை. இன்பங்கள் அதிகரித்து கொண்டே கிடைக்கும். நாம் விரும்பக்கூடிய எல்லா விதமான மகிழ்ச்சிகளையும் அடைந்து கொள்ளக்கூடியதாகத்தான் அந்த சுவர்க்கம் இருக்கும். அங்கே அனைவர்களும் சுவர்க்கத்திலே வாலிப பருவத்துடன் தான் இருப்போம். அங்கே வயோதிபம் என்பது கிடையாது. அங்கே நோய் என்பது கிடையாது. சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பங்கள் மாத்திரம்தான் அந்த நிரந்தர சுவர்க்கத்திலே கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு கூறுகின்றான். உதுகுலுஹா பிஸலாம், நீங்கள் சாந்தியுடன் சுவர்க்கத்தில் நுழைவீர்களாக. ذلك يوم الخلود, அது நிரந்தர நாளாக இருக்கும். லஹும் மா யஷாஊன ஃபீஹா, அதிலே உங்களுக்கு நினைத்ததெல்லாம், நீங்கள் நாடியவைகள் எல்லாம் அங்கே இருக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அதே போன்றுதான் நீங்களும் உங்களது மனைவி மக்களும் சந்தோஷம் இழைக்கப்பட்டவர்களாக, அதாவது மகிழ்விக்கப்பட்டவர்களாக சந்தோஷமாக சுவர்க்கத்திலே நுழையுங்கள். அங்கே பொத்தட்டுகள், தங்கத்திலான தட்டுகளில் அங்கே கிண்ணங்கள், பானங்கள் அங்கே பருகப்படும். சிறுவர்கள் சுத்தி கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு மகிழ்ச்சியான உணவுகள், பானங்கள் எல்லாம் வழங்கப்படும். அவர்களுடைய கண்கள் பார்த்திராத எத்தனையோ இன்பங்களை எல்லாம் கண்டு மகிழ்ச்சியுறுவார்கள். அந்த மகிழ்ச்சிகளை, அங்கே கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை நாம் வார்த்தைகளால் வர்ணித்துவிட முடியாது. அல்லாஹ் கூறுகின்றான், வதில்கல் ஜன்னா, இந்த சுவர்க்கம் எவ்வாறென்றால் அல்லதி ஊரிஸ்துமூஹா, அதாவது நாம் அனந்தர சொத்தாக எவ்வாறு மரணத்துக்கு பின்னால் அனந்தர சொத்துக்களை பெற்றுக்கொள்வோமோ அதே போன்று நமது செயல்பாடுகளுக்கு, நல்ல நடவடிக்கைகளுக்கு சன்மானமாக, அனந்தரமாக சுவர்க்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அதே நேரத்திலே நரகத்தை பயந்து அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பதன் மூலமாக, அதாவது கெட்ட எல்லா விதமான பாவங்களை தவிர்த்து கொள்வதன் ஊடாக நரகத்தை நாம் பயந்து சுவர்க்கத்துக்குரியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
அவ்வாறு இல்லை என்றால் அந்த நரகம் என்பது மிகவும் கொடூரமானது, மிகவும் தண்டனைக்குரியது என்பதை பற்றி அல்லாஹ் இறை நிராகரிப்பாளர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை பற்றி கூறுகின்ற போது அவர்களுக்கென நெருப்பிலான ஆடைகள் தயார் நிலையிலே இருக்கின்றன. அந்த நெருப்பிலான ஆடைகள் அவர்களுக்கு ஆடையாக அணிவிக்கப்படும். அவர்களுடைய தலைகளிலே சூடேற்றப்பட்ட நீர்கள் தலையிலே ஊற்றப்படும், கொதி நீர்கள் ஊற்றப்படும். இதன் காரணமாக அவர்களுடைய தோள்கள் எல்லாம் உருகும், அவர்களுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய அனைத்தும் உருகி அவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள். அதற்கு பின்னால் அங்கே வானவர்களிடத்திலே இரும்பிலான சம்மட்டிகள், அடிக்கக்கூடிய இரும்பிலான அங்கே அடிமட்டைகள் இருக்கும். இவைகளூடாக அந்த நரகத்தை வெறுத்து சோர்வடைந்து இங்கிருந்து விரண்டோடுவோம் என்று வெளியேற முற்படுவார்கள். அவ்வாறு வெளியேற முற்படும் போதெல்லாம் அந்த இரும்பிலான சாட்டை நூலாக அடிக்கப்பட்டு மீண்டும் நரகத்திலே அவர்கள் மீட்டப்படுவார்கள். அந்த எரிக்கக்கூடிய நரகத்தில் அந்த துன்பத்தை நீங்கள் அனுபவிங்கள், வேதனையை அனுபவிங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இவ்வாறு கொடூரமான நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் இந்த உலக வாழ்வாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக, அந்த கொடூரமான நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்காக இந்த உலகத்திலே நல்ல விடயங்களை செய்து நன்மையான விடயங்களை அதிகரித்துக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். ஆனால் நாம் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டுமா, நரகத்தை அடைந்து கொள்ள வேண்டுமா என்பதற்கான எல்லையாக இருப்பது நமது மரணமாக இருக்கின்றது. நாம் மரணித்து விடுவோம் என்றால் நான் எங்கே போகின்றேன், சுவர்க்கமா நரகமா என்பது உயிர் கைப்பற்றப்படுகின்ற அந்த நேரத்திலே நமக்கு விளங்கிவிடும். ஒவ்வொரு அடியார்களுக்கும், நம் அனைவர்களுக்கும் அந்த வேளையிலே சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நட்பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே 7 விடயங்களை நீங்கள் அதிகமாக அவசரமாக நீங்கள் செய்வதற்கு முற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை மறக்கடிக்கக்கூடிய வறுமை வருவதற்கு முன்னால், உங்களை ஏமாற்றக்கூடிய கெட்டவனாக ஆக்கக்கூடிய செல்வந்த நிலை வருவதற்கு முன்னால், உங்களை பாழாக்கக்கூடிய நோய் வருவதற்கு முன்னால், உங்களுடைய வாலிபத்தை வயோதிபம் மூலமாக கெடுக்கப்படக்கூடிய நிலை வருவதற்கு முன்னால், திடீர் மரணங்கள் வருவதற்கு முன்னால், தஜ்ஜால் வெளிப்படுவதற்கு முன்னால், மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்னால், இந்த 7 விடயங்கள் வருவதற்கு முன்னால் நன்மைகள் செய்வதிலே நீங்கள் அவசரப்பட்டுக் கொள்ளுங்கள். மறக்கடிக்கக்கூடிய வறுமை, உங்களை கெட்டவனாக ஆக்கக்கூடிய செல்வம், உங்களை பாழாக்கக்கூடிய நோய், அதே போன்று உங்களை கெடுக்கக்கூடிய, அதாவது தேக ஆரோக்கியத்தை இல்லாமல் ஆக்கக்கூடிய அந்த வயோதிப நிலை, திடீர் மரணம், தஜ்ஜாலுடைய வருகை, அதே போன்று மறுமை நாள் வருவதற்கு முன்னால் இந்த 7 விடயங்களுக்கு முன்னால் இந்த 7 விடயங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசிக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஒரு ஹதீஸிலே இன்பகரமான நிகழ்வுகளை துண்டிக்கக்கூடிய, உங்களுடைய சந்தோஷங்களை துண்டிக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். அது உங்களது மறுமை வாழ்வுக்கு உதவி புரியக்கூடியதாக இருக்கும். அதனூடாக உங்களுடைய வாழ்வு நேர்படும், சீர்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். கஃபா பில் மௌத்தி வாஇதா, எனக்கென மரணம் இருக்கின்றது, நான் வாழ்வை முடிக்க இருக்கின்றேன், எனக்கென மன்னரை வாழ்வு இருக்கின்றது, கேள்வி கணக்கு இருக்கின்றது, நான் சிராத்துல் முஸ்தகீமை கடக்க வேண்டும் என்ற இந்த மரண எண்ணத்தை ஒரு மனிதன் நினைத்துக் கொள்வான் என்றால் அதுவே ஒரு உபதேசம் செய்யக்கூடிய உபதேசியாக இருக்க போதும் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நமக்கென ஏடுகள் இருக்கின்றன. நமது ஏடுகள் எல்லாம் நன்மைகளால் நிரப்பப்படக்கூடிய ஏடுகளாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். மரணத்துக்கு முன்னால் நாம் சந்தோஷப்படக்கூடிய, மகிழ்வுறக்கூடிய நிலைகளை எட்டிக் கொள்வதற்காக நல்ல விடயங்களை நாம் முன்வைக்க வேண்டும். பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். நாம் உலகத்திலே தொழக்கூடிய தொழுகைகள், கொடுக்கக்கூடிய ஜகாத்துகள், நமக்காக எதனை நாம் உட்படுத்துகின்றோமோ ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாஹ்விடத்திலே பெருமதி மிக்கதாக நிரப்பமான கூலிகளை கொள்ளக்கூடியதாக நீங்கள் கண்டு கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அல் குர்ஆனிலே கூறிக்கொண்டே இருக்கின்றான். எனவே இஸ்லாத்தை பின்பற்றி அல்லாஹ்வுடைய அருள்களை அடைந்திருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதிலே மாத்திரம் நமது வாழ்வை நாம்
பயன்படுத்தி பாவங்களை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து அல்லாஹ்வுடைய அருள்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதே நேரத்திலே நாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கின்ற போது இந்த உடல் ஆரோக்கிய நேரத்தை பெருமதி மிக்கதாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், இரண்டு அருள் கொடைகளிலே மனிதர்கள் ஏமாந்தவர்களாக ஏமாற்றப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அதுதான் அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக், ஓய்வு நேரம், உடல் ஆரோக்கியம் என்ற இந்த பெருமதியான இரண்டு அருள்களிலே மக்கள் ஏமாந்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே நாம் ஒரு பரதேசியாக அல்லது நாம் பயணம் மேற்கொள்கின்ற போது ஒரு பாதையை கடந்து செல்கின்றதை போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இந்த உலக வாழ்வை ஒரு சிறுகியதாக ஒரு குறுகியதாக எண்ணி நிரந்தரமான அந்த மறுமை வாழ்விலே சுவர்க்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக, சந்தோஷமான இன்பகரமான வாழ்வை பெற்றுக் கொள்வதற்காக இந்த குறுகிய வாழ்வை, இந்த குறுகிய கால இந்த உலக வாழ்வை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம்.